திரு பிகே அவர்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அவரோட சமீபத்துல அவர் கொடுத்த ஒரு பேட்டி வந்து நமக்கு பல எபிசோடுக்கான கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவரோட பேட்டியில வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு டீகோட் பண்ண. அதை ஒன்னொன்னா எடுத்து குறைந்தபட்சம் ஒரு 5-6 வீடியோ போடுறதுக்கான கண்டென்ட்டை வந்து அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. உண்மையிலுமே திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முதல் விஷயம், அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு, நம்ம பல விஷயங்கள் டீகோட் பண்ண போறோம். அதுல நம்ம எடுத்திருக்கக்கூடிய முதல் விஷயம், ஆம் ஆத்மி டெல்லியில ஆட்சியை பிடிச்ச அதே ஒரு பேட்டர்ன்ல தமிழக வெற்றி கழகம் வந்து இங்க ஆட்சியை பிடிக்கும். அதிமுக திமுக இவங்க ரெண்டையும் ஓரங்கட்டிட்டு மக்கள் இவர்களுக்கான மேண்டேட், ஒரு கிளியர் மேண்டேட்டை தனியாக இருந்தா கூட கொடுப்பாங்க, கூட்டணியில இல்லாமல் தனித்து போட்டியிட்டாலே கிடைக்குங்கிற மாதிரி திரு பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்லியிருக்க விஷயம் வந்து உண்மையிலுமே திரு விஜய் அவர்களையோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தினரையோ அவர் ஏமாத்துறாரோ நமக்கு தோணுது. ஏன்னா ஆம் ஆத்மி அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓராண்டு நடந்த விஷயங்களை உற்று நோக்கினவங்களுக்கு நல்லா தெரியும். 2012 to 2014 அந்த ஆண்டு காலங்கள்ல வந்து என்னன்னா ஊழல்கள் சம்பந்தமா UPA 2க்கு அகெயின்ஸ்டா ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் வந்து போகுது. அண்ணா சாரை வந்து பிஜேபியோட பேக்கப்ல கண்டினியூஸா போராட்டங்களை வந்து கொண்டாடுறாரு, முன்னெடுக்கிறாரு. ராம்லீலா மைதானம் ஜந்தர் மந்தர்ல வந்து பிஸியா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அங்க ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி லோக்பால் பில்லை வந்து கொண்டாடணுங்கிறாங்க. அப்போதைக்கு நடந்த காமன்வெல்த் போட்டியில நடந்த ஊழல்கள், ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகி இதுக்கு பேக்கப்பா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இவங்க கூட டிராவல் பண்ணி அவருக்கு ஒரு ஹிடன் மோட்டிவா டெல்லி அசம்பிளியை கேப்சர் பண்ணணும், அதற்கு இவங்களை ஒரு ஃபேஸா யூஸ் பண்ணிக்கிறாரு பிஜேபியோட பேக்கப்ல. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து பிஜேபி நேர் எதிர் துருவமா இருந்தாலும் அன்னைக்கு இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு அந்த போராட்ட வடிவங்கள் மூலமா திரு அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் இவர்கள் எல்லாம் உடன் இருந்து பயணித்தவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு போராட்ட வடிவம், ஒரு மக்களோட வைப்ரேஷன், ஒரு நேஷன் வைடு மீடியா அட்டென்ஷன் இதெல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு மிகப்பெரிய அலை ஒன்று அடிச்சிச்சு, நாடு முழுவதும் அடித்த அலை. அந்த அலையில டெல்லி அசம்பிளி பக்கம் கரை ஒதுங்கினவர்கள் தான் வந்து ஆம் ஆத்மி. ஸோ மக்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வேவ் அண்ட் சேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்த ஒரு நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு மாற்றம் கொடுத்தது வந்து டெல்லி எலெக்ஷன்ல. ஆனா அது மாதிரியான ஒரு மூட், வைப் அண்ட் மைண்ட் செட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உருவாகல. அதுக்கான சூழ்நிலைக்கு 1000 விஷயங்கள் கையில் எடுத்து போராட்ட வடிவமாக மாற்றி அரசுக்கு எதிராக போராடக்கூடிய இல்ல கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்டா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை யாரும் கையில் எடுக்க எந்த அரசியல் கட்சியும் தயாரா இல்லை. அதுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அது மாதிரியான ஒரு மூட் செட் அண்ட் ப்ரிப்பரேஷன்ல யாரும் இல்லை. அது மாதிரியான ஒரு வேவும் இல்லை. இங்க வந்து ஆளும் கட்சிக்கு மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் மத்தியில இருக்கு. நம்ம ஃபீல்டுல வந்து டேட்டா கலெக்ட் பண்றப்ப அதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்து கொள்வதற்கு யாருக்கும் துணிவில்லைன்னு சொல்ல முடியாது, அதற்கு தயாராக இல்லை. எப்படி வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒற்றுமை இல்லாம சிதறி இருக்கிறனால கன்சிக்யூட்டிவா அது பிஜேபிக்கு ஃபேவர் ஆகுதோ, சேம் ஐடென்டிக்கலா இங்க வந்து டிஎம்கேக்கு அது ஃபேவர் ஆக போகுது. ஸோ திரு விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஓராண்டுக்கும் கம்மி, ஓராண்டுங்கிறத கண்டிப்பாக அவங்க மறந்துடணும். ஒரு 6 month லாஸ்ட் 6 month டார்கெட் பண்ணணும். அந்த லாஸ்ட் 6 month வந்து தமிழகமே அல்லோல படுற அளவுக்கான ஒரு பிரச்சார யுக்தியை வந்து அவங்க கொண்டு போகணும். அந்த ஒரு வைப்ல வந்து திரு அண்ணாமலை அவர்களோட பேரோ திரு நாம் தமிழரோ இது மாதிரியான யாரோட நேமுமே வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட மாஸ் மூவ்மெண்ட் அதை கொண்டு போனாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெர்சன்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க யூரோப் சைட்ல வந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு லைசன்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இப்ப மேலை நாடுகள்ல வந்து எஸ்பெஷலி இன் யூரோப் அண்ட் செங்கன் சைட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட், அப்புறம் வந்து சிக்னல்ஸ், ட்ரம், ஸ்லோப் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். இதெல்லாம் பாஸ் பண்ணாதான் கடைசியா ரோட் டெஸ்ட் கொண்டு போவாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க ஃபெயில் ஆனாலுமே திருப்பி அந்த என்டையர் ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணணும். அதற்கு பதிலாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு சில கண்ட்ரீஸ் லைசன்ஸ் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, கோல்டன் சான்ஸ். இது மிடில் ஈஸ்ட்லயும் உண்டு. இது ஸோ அந்த கோல்டன் சான்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நீங்க ரோட் டெஸ்ட் போகலாம். இன்கேஸ் அந்த ரோட் டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இதற்கு முன்னாடி இருக்க எந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். ஆனா அந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, உங்களோட கோல்டன்
கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா லைசன்ஸுக்கான இருக்கக்கூடிய அனைத்து ப்ரொசீஜரையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிட்டர்ன், அப்புறம் சிக்னல், டிராபிக், அப்புறம் ட்ரம், ஸ்லோப், ரவுண்ட் அபவுட்ஸ் அண்ட் ரோட் டெஸ்ட், இது எல்லாத்தையும் பண்ணி தான் லைசன்ஸ் கிடைக்கும். இதுல எந்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் யூ ஹேவ் டு கோ பேக் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ல திரு தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு 6-7 மாசத்துல அடிச்சு நவுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அலைய உண்டாக்குற அளவுக்கு அலசி போட்டு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக அது அவர்களுக்கு வெற்றியை தேடி தரலாம். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அவர்கள் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணி ஆகணும். இதை வந்து திரு பி.கே. சொன்னாரு. இந்த விஷயத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும்.